பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாளை நம்ம காண செய்த தேவனை துதிக்க தந்த கிருபைக்காய் துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவும் ஆனீர். இந்த காலை வேளையில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், உலக மனுஷருக்கும் வரும் இது, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நெருக்கம் என்பது வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், பண விஷயத்தில், இக்கட்டுகள், நெருக்கடிகள் எல்லாருடைய வாழ்விலும் நினையாத நேரம் வரலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையின் உச்சம் என்ன, அந்த நம்பிக்கையின் உறுதி என்ன? நெருக்கம் உண்டாகிற நாளில் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமேன். தஞ்சமும் அடைக்கலமும். அல்லேலூயா. தேவன் தான் தஞ்சம். எங்கவே அடைக்கலம் புகலாம். யார் நமக்கு ஆதரவு தருவார்? யாரும் ஒரு கொள்ளைக்காரனை யாரும் தஞ்சம் கொடுக்க இயலாது, உறவுகள் கூட. ஆனால் நெருக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் தஞ்சம், அவரே அடைக்கலம். அவர் ஒரு மனிதனை தஞ்சமாய் அணைத்து கொண்டால் அவன் அந்த இக்கட்டுகளுக்கு நீங்க போகிறார் என்ற அடையாளம். அல்லேலூயா. இந்த முதல் அடையாளமே, உனக்கு ஒரு அடைக்கலம் கிடைத்து விட்டால் தேவனிடத்தில், தேவனே உனக்கு தஞ்சமாகி விட்டால் அந்த இக்கட்டிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கப் போகிறார் என்ற முதல் படி ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆமீன். தஞ்சமும் அடைக்கலமான உடனே நாம் அறிந்து கொள்ளணும். ஆமேன். தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே இக்கட்டில் அவரே எனக்கு துணையும் விடுவிக்கிற தேவனுமாயிருக்கிறார். அந்த ஒரு அடையாளமே எதிர்காலத்தில் வரப்போகிற எல்லா விடுதலைகளுக்கும், எல்லா விசாலமான இடங்களில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் இது முதல் படி. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். யார் இந்த வார்த்தை உங்களுக்கு, எந்த மனிதன் சொல்ல முடியும்? நான் பார்த்து கொள்கிறேன், நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன், நானே உனக்கு தஞ்சமாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. உன்னுடைய தஞ்சம் என்னிடத்தில் அடைக்கலமாக வந்த எல்லாருக்கும் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? தேவனாய் கர்த்தர் நமக்கு அந்த ஷூரிட்டியை தருகிறார். ஆகவே நெருக்கப்படும் போது, இக்கட்டு காலம் வரும்போது தேவ சந்நிதியை நாம் போக வேண்டும். நாம் தான் போய் தஞ்சம் அடையணும். அல்லேலூயா. நாம் தஞ்சம் அடைந்தால் ஹல்லேலூயா, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் தருகிறார், பாதுகாக்கிறார், உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவே இக்கட்டு நேரில் புலம்பி சோர்ந்து போகாது. நெருக்கம் உண்டாகும் போது கலங்கி அப்படியே வெக்ஸாகி போயிடாத, மாறாத தேவனுடைய பாதபீடத்தை அண்டி தட்டு, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி பார், அற்புதத்தை பார்ப்பார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் நன்றி. யார் யார் இக்கட்டுகளில், நெருக்கடியில் போய் யாரும் எனக்கு உதவி இல்லையே, யாரும் எனக்கு ஒரு அடைக்கலம், ஒரு 2 கொஞ்ச நாளுக்காவது கிடைக்கலையே என்று புலம்பலாம். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த நெருக்கடி காலங்கள் வரலாம், இக்கட்டு காலம் வரலாம்ப்பா. அந்த இக்கட்டில் நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, செய்ய வேண்டியது என்னதென்று கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். உம்முடைய பாதத்தில் தஞ்சம் அடைகிற ஒவ்வொருவருக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறேன். இந்த காலம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்க எல்லா உள்ளங்களிலும் இதை உறுதிப்படுத்தும். நெருக்கம் உண்டாகிற நாளில் தேவனை தஞ்சமடைய உதவி செய்யும். அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரிடத்தில் தஞ்சமடைய கிருபை கொடும். இந்த தெய்வீக உணர்வை எல்லா தெய்வ பிள்ளைகளும் கொடுத்து ஆசீர்வதியும் செய்யப்படுறதுக்காய் நான் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே நமக்கு இக்கட்டு காலத்தில் தஞ்சமும் அடைக்கலமாக இருக்கிறார். God bless you. Praise the Lord.